மெயினாக வந்து கோயில் நோம்பி பண்டிகைக்கு மட்டும்தான் ரெகுலராக கொடுத்துட்ருக்குறோங்க. நம்ம நாட்டுக்குட்டி இருக்குங்க, டோராக்கு கிராஸ் குட்டி இருக்குங்க, சைனா கிராஸ் குட்டி இருக்குது. 3 வகை வச்சுக்கிறோங்க. 3 மாத குட்டி வருங்க நம்ம பட்டிக்குங்க. 5 to 20 வருங்க வெயிட்டு. நம்ம ஒரு 6 மாத காலத்துக்கு சாப்பாடு போட்டு உணவு போட்டு பெருசாக்கிக்கலாங்க. வெயிட்டு 100, 120, 150 வரைக்கும் வருங்க. எது வேணால் நம்ம பண்ணைக்கு எல்லாம் வளர்த்துறதுக்கு எல்லாத்துக்கும் லாபம் இருக்குதுங்க. ஏன்னா நம்ம வந்து நம்ம பட்டிக்கு வந்து வர கஸ்டமர் இதுதான் அதிகமாக விரும்புகிறாங்க, டிமாண்ட் இதுதாங்க. அதனால் இதை வந்து நாங்கள் வளர்த்தி பெருசாக்கி நம்ம கோயிலுக்கு கொடுத்துட்றோங்க. மெயிலுங்கிறது தாங்க அதிகமாக இருக்குது, ஃபீமேல் வந்து 1, 2 தான் வருங்க. இது ஒரு விவசாய தொழில் தாங்க. ஆடு மாடு கோழியெல்லாம் நம்ம எப்படி வளர்த்துறோங்க, அது மாதிரி இது ஒரு தொழில் தாங்க. இது வந்து மற்றவங்க வந்து வரமாட்டேங்கிறாங்க, இதில் வந்து அதிகமாக பெனிஃபிட் வராது, இது எப்படி நம்ம செய்கிறது அப்படின்னு. ஏன்னா எங்கள் அப்பா காலத்துலேருந்து இது செஞ்சிட்ருக்குறோங்க. சொல்லப்போனால் இது ஒரு விவசாய தொழில் தாங்க. ஆடு மாடு கோழி இது பண்ணுற மாதிரி தான் நம்ம இது பண்ணுறோங்க. ஒரு சிலர் தான் வந்து இது அப்படி இப்படி சொல்கிறாங்க. நீங்கள் மாதம் பார்த்தீங்கன்னா 70 to 1 ரூபா வரைக்கும் எய்ம் பண்ணலாங்க. நம்ம நல்லா ஆர்டர் கொடுக்கணுங்க. சாப்பாடு தீவனம் போட்டால் நீங்கள் எந்த அளவுக்கு பாடுபடுறீங்களோ அந்த அளவுக்கு லாபகரம் பார்க்கலாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க பிஏ MBBS எல்லாம் படித்தவங்க கூட இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க, பண்ண வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. தமிழ் பறவை யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பறவை யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் முரேஷ். பொதுவாக பண்ணைகள் பற்றி நிறைய வீடியோ நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்துட்டே வந்திருக்கிறோம். அந்த விதத்தில் தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பண்ணை பார்க்க வந்திருக்கிறோம். தமிழகத்திலேயே இருக்கட்டும், இந்தியாவிலேயே இருக்கட்டும், நிறைய பண்ணைகள் இருந்தாலும் இந்த பண்ணை வளர்ப்பில் வந்து ஒரு சிலர் குறைந்த எண்ணிக்கையில் தான் இந்த பண்ணையை வச்சுருக்காங்க. அதுதாங்க பிக் ஃபார்ம். இந்த பண்ணை எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி வளர்த்துறாங்க, அது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி பயனுள்ள காணொலி வந்துக்கிட்டே இருக்கும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர். பிரதர் உங்கள் பெயர், நம்மளுடைய பண்ணை எங்கே இருக்குங்க? பிரதர் நம்ம இப்போ பண்ணை வந்துங்க ஈரோடு மாவட்டம் கவுந்தப்படியில் இருக்குதுங்க. என் பேர் வந்து தனபால். சரிங்க பிரதர். இப்போ வந்து நம்ம வந்து பிக் ஃபார்ம் வச்சுருக்கோம், அதாவது பன்றி பண்ணை வந்து வச்சுருக்கிறோம். ஆமாங்க. எவ்வளோ காலமாக இந்த பன்றி பண்ணை வச்சு வளர்த்திட்டு வந்துட்டுருக்கோங்க? 25 வருஷமாக நான் எனக்கு தெரிஞ்சு வச்சுருக்குறேங்க பிரதர். 25 வருஷமாக வச்சுருக்கிறோம். ஆமாங்க பிரதர். ஓகே ஓகே. அப்போ அதுக்கு முன்னாடி எல்லாம் முன்ன வச்சுருந்தாங்க. சரிங்க பிரதர். இப்போ வந்து நம்ம இந்த ஃபார்ம் வந்து எவ்வளோ ஏரியாவில் வச்சுருக்குறோங்க? பிரதர் நாங்கள் ஒவ்வொரு ரேக்லேயுமே ஒரு 20 பீஸு, மொத்தம் 6 ரேக் இருக்குதுங்க பிரதர். சரிங்க. 6 ரேக்லையும் 20 பீஸ் இருக்குங்க பிரதர். சரிங்க. இப்போ இந்த நம்ம ஃபார்மில் வந்து 120 வரைக்கும் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்களா? வச்சுக்கலாங்க. சரி ஓகே. தற்போதைக்கு நம்ம ஃபார்மில் எத்தனை பன்றிகள் இருக்குங்க? 60 இருக்குதுங்க. 60 குட்டிகளாக இருக்குதுங்க. இப்போ குட்டிகளாக தான் இருக்குது. ஆமாம். இப்போ பன்றி வளர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா ப்ரீடிங் வச்சு குட்டிகளை சேல்ஸ் பண்ணுவாங்க, இன்னொன்று வந்து குட்டிகளை வாங்கிட்டு வந்து வளர்த்தி அப்புறம் வந்து மீட்டுக்காகவும் இந்த மாதிரி பர்பஸுக்கு குட்டி வெளியேருந்து வாங்கிட்டு வந்துங்க. நாங்கள் மெயினாக வந்து கோயில் நோம்பி பண்டிகைக்கு மட்டும்தான் ரெகுலராக கொடுத்துட்ருக்குறோங்க. அதுதான் நம்மக்கிட்ட ஜாஸ்தியாக வருதுங்க. நாங்கள் வந்து ப்ரீடிங் போட்டு எடுக்கிறது இல்லைங்க. மெயின்லி நம்ம வந்து கோயில் திருவிழா இந்த மாதிரி இதுக்கு கோயில் திருவிழாவுக்கு தான் அதிகமாங்க. ஓகே ஓகே. ரெகுலர் கஸ்டமர் நம்மக்கிட்ட இருக்குதுங்க. வருஷத்துக்கு வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. கோயில் பண்டிகைக்கு மட்டும் அதிகம். ஓகே ஓகேங்க பிரதர். என்ன வெரைட்டியான நம்ம பிக்ஸு வளர்த்திட்டு இருக்குங்க பிரதர்? நம்ம நாட்டுக்குட்டி இருக்குங்க, டோராக்கு கிராஸ் குட்டி இருக்குங்க, சைனா கிராஸ் குட்டி இருக்குது. 3 வகை வச்சுக்கிறோங்க. 3மே மிக்ஸ் கலவையாக வளர்த்திட்டு இருக்கு. ஆமாம். ஓகே ஓகே. நம்மகிட்ட இதுதான் மூமெண்ட்டில் இருக்குது இல்லைங்களா? ஆமாம், இதுதான் நம்மகிட்ட பட்டியலில் இருக்குங்க. ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம பிக்ஸு என்ன ஏஜில் வாங்கிட்டு வருவோம், ஏஜ் என்ன வெயிட்டில் வாங்கிட்டு வருவோம், நம்ம எந்த ஏஜ் வெயிட்டில் விற்போங்க? 3 மாத குட்டி வருங்க நம்ம பட்டிக்குங்க. சரிங்க. 20 to 5 to 20 வருங்க வெயிட்டு. நம்ம ஒரு 6 மாத காலத்துக்கு சாப்பாடு போட்டு உணவு போட்டு பெருசாக்கிக்கலாங்க. இப்போ நம்ம அந்த 3 மாத குட்டிகளாக வாங்கிட்டு வருவோங்க? ஆமாங்க. ஓகே ஓகே. 5 to 20 கிலோவில் வாங்கிட்டு வருவோங்க. சரிங்க. நாங்கள் அதுக்கு உணவு போட்டு பராமரித்து பெருசாக்கி கோயில் திருவிழா வருது இல்லைங்க, அதுக்கு கேட்குற கஸ்டமர்களுக்கு கொடுத்துருவோம். ஹோல்சேல் ரேட்டாக கொடுப்போம். அப்படி சேல் பண்ணும்போது அது என்ன வெயிட் இருக்குங்க? அந்த ரேஞ்சா வெயிட்டு 100, 120, 150 வரைக்கும் வருங்க. ஓகே ஓகே ஓகே. இன்னும் 4 எச்சு இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட் கூடுங்க. ஓகே பிரதர். இந்த லார்ஜ் ஒயிட்டு இந்த மாதிரியான வெரைட்டிலாம் நிறைய இருக்குது. நம்ம ஏன் இந்த டியூராக்கு ரிலேட்டடான கிராஸான குட்டிகளை நம்ம வளர்த்திட்டு இருக்கோங்க? இது வந்துங்க நமக்கு வந்து பண்டிகைக்கு அதிகமாக இதுதான் மக்கள் வந்து விரும்புகிறாங்க. இந்த மாதிரி ரகத்தில் தான் வேணும்னு சொல்லி இருக்கிறாங்க. அது இல்லாமல் அந்த லேண்ட்ரஸ் குட்டியும் விரும்புவாங்க. ஆனால் நமக்கு முக்கியமாக இதுதான் நமக்கு ஓடுதுங்க, சேல் ஆகுதுங்க. மக்கள் வந்து விரும்புகிறது இதுதாங்க அதிகமாக விரும்புகிறாங்க. நாட்டுக்குட்டி, டியூராக் குட்டி எல்லாம் விரும்புகிறது. அதனால் இந்த ரகத்தை எடுத்து வந்து நாங்கள் அது பராமரித்து சேலாக்கி பெருசாக்கி கொடுத்துருவோங்க. எது வேணால் நம்ம பண்ணைக்கு எல்லாம் வளர்த்துறதுக்கு எல்லாத்துக்கும் லாபம் இருக்குதுங்க. ஏன்னா நம்ம வந்து நம்ம பட்டிக்கு வந்து வர கஸ்டமர் இதுதான் அதிகமாக விரும்புகிறாங்க, டிமாண்ட் இதுதாங்க. அதனால் இதை வந்து நாங்கள் வளர்த்தி
பெருசாக்கி நம்ம கோயிலுக்கு கொடுத்துட்றோங்க. இப்போது பிக் ஃபார்ம் அப்படின்னாவே பெரிய ஒரு சவாலான விஷயம் பார்த்தா அதுக்கு உணவு கொடுக்குறது தான் சவாலான விஷயம்னு சொல்லுவாங்க. நம்ம இதுக்கு வந்து எந்த மாதிரி உணவுகள் கொடுக்குறோம்? சாப்பாடுங்க, ஸ்கூல் சாப்பாடு, ஹாஸ்டல் மில் சாப்பாடெல்லாம் எடுத்து வருவோங்க. அது போக 10வதுக்கு ஈவினிங் டைமில் இலை போடுவோங்க. ஹோட்டல் வேஸ்ட்டு சாப்பாடெல்லாம் வருது இல்லைங்க, அதையெல்லாம் போட்டுருவோங்க. 2 நேரம் போடுவோம், காலையிலையும் ஈவினிங்கு. ஓகேங்க பிரதர். இப்போ வந்து சாப்பாடு ஃபுட் வேஸ்ட்டு தான் நமக்கு மெயினாக இது போடுறோம். ஆமாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலமாக பார்த்தீங்கன்னா பிக் ஃபார்முக்கு அந்த ஃபீடெல்லாம் வந்திருக்கு. நம்ம ஃபீடு அந்த மாதிரி கொடுக்குறங்களா எப்படிங்க? அதெல்லாம் கொடுக்குறது இல்லைங்க. கொடுக்குறது இல்லை. நமக்கு இதே நிறைய கிடைக்குதுங்க ஏரியாவில், அதனால் நாங்கள் இதையே எடுத்து வந்துடுறோங்க. ஓகே. ஃபுல்லாக இதே கடைக்கு சப்ளை ஆகுது நமக்கு. போனோம்னா சாப்பாடு இலை எல்லாமே எடுத்துகிட்டு வரலாங்க. தீவனம் போடலாங்க, அது போட்டால் இன்னும் கொஞ்சம் காசு செலவாகுங்க. அதனால் நம்ம வந்து அது எடுக்கிறது இல்லைங்க. இதாக இருந்தால் நம்ம பாடுபடுறதுக்குங்க இதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்குங்க. ஓகேங்க ப்ரோ. ஒரு நாளைக்கு எவ்வளோ நம்ம வந்து ஃபுட்டு நம்ம கொடுக்குறோம்? வேஸ்டேஜ் ஃபுட்டாக இருக்கட்டும், ஹோட்டல் வேஸ்ட்டாக இருக்கட்டும், எவ்வளோ கிலோ வைஸ் நம்ம கொடுக்கணுங்க இதுக்கு? ஆனால் குட்டி இப்போ நம்ம 60 குட்டி இருக்குதுங்க மொத்தம் நம்ம இதுலைங்க. ஓகே. 2 பேரல் சாப்பாடு போடலாங்க. பெரிய பேரலுக்கு தண்ணி எல்லாம் எடுக்கிறோம் இல்லைங்க, பெரிய பேரல். ஆமாம் ஆமாம். அது மாதிரி ஒரு வேலைக்கு 2 பேரல் சாப்பாடு வேணுங்க. இன்னும் ஜாஸ்தியாக இருந்தாலும் இன்னும் போடலாங்க. நீங்கள் போடுற அளவுக்கு அது சாப்பிட்டே தான் இருக்குங்க. ஓகே ஓகே பிரதர். இப்போ வந்து ஃபுட் வேஸ்ட்லாம் ரெகுலராக நமக்கு கிடைக்குதுங்களா பிரதர்? ரெகுலராக கிடைக்குதுங்க. ஓகே ஓகே. இலையும் கிடைக்கும். ஹோட்டல் வேஸ்ட் ஈவினிங் போய் ஹோட்டல் வேஸ்ட் எடுத்துக்கோங்க. 2 நேரம் சாப்பாடு, 1 நேரம் இலை போடுவோங்க. பட்டி 2 நேரம் வாஷ் பண்ணிடுவோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு 60 நாள், அதாவது 2 மாத குட்டியை வாங்கிட்டு வரோம். ஆமாம். இதில் இருந்து நம்ம ஒரு 6 மாதம் வரைக்கும் நம்ம வெயிட் ஏற்றி கொடுக்குறோம். கிட்டத்தட்ட 100 120 கிலோ ஏற்றுறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம். இதுக்கு இடைப்பட்ட டைமில் இதுக்கு ஏதாவது வேக்சினேஷன், அதாவது தடுப்பு மருந்து கொடுக்குறாங்களா எப்படிங்க? தடுப்பு மருந்துங்க அவங்க ஆல்ரெடியே பண்ணக்காரர் வந்து போட்டு தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகே ஓகே. அவங்க அதனால் எங்களுக்கு வந்து அதிகமாக ப்ராப்ளம் வரதில்லைங்க. ஏதோ காய்ச்சல் ஏதோ இருந்தால் மட்டும் நாங்கள் பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் போடுவோங்க. அவ்வளோதாங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லைங்க. நாங்கள் பார்த்தா குட்டி பார்த்தா எங்களுக்கு தெரியும் இது காய்ச்சலா இல்லை வேறையா எதுன்னு எங்களுக்கு தெரியுங்க. முழுக்க முழுக்க நம்ம வந்து மீட் பர்பஸ்க்காக தான் வளர்த்துற மாதிரி தெரியுதுங்க. ஆமாங்க. இப்போ இதில் எத்தனை மெயில் எத்தனை ஃபீமேல் இருக்குது நம்ம ஃபார்மில்? மெயிலுங்கிறது தாங்க அதிகமாக இருக்குது. ஃபீமேல் வந்து 1 2 தான் வருங்க. ஓகே. மற்றபடி நம்ம வந்து மெயினாக வந்துங்க பண்டிகைக்கு தான் அதிகமாக தரங்க. நமக்கு அதுதான் மெயினுங்க. ஃபீமேலுக்கெல்லாம் இங்கே அதிகமாக ஒர்க் இல்லைங்க. ஓகேங்க பிரதர். இப்போ வந்து பன்றி வளர்ப்பு அப்படின்னாவே நிறைய பேர் இந்த ஃபீல்டு வர்றதுக்கு ரொம்பவே யோசிக்கிறாங்க. பன்றி வளர்ப்புனாவே முன் வர மாட்டேங்கிறாங்க. நம்ம எப்படி பிரதர் ஆர்வமாக இந்த தொழிலில் இருக்கோம்? இது ஒரு விவசாய தொழில் தாங்க. ஆடு மாடு கோழியெல்லாம் நம்ம எப்படி வளர்த்துறோங்க அது மாதிரி இது ஒரு தொழில் தாங்க. இது வந்து மற்றவங்க வந்து வரமாட்டேங்கிறாங்க. இதில் வந்து அதிகமாக பெனிஃபிட் வராது, இது எப்படி நம்ம செய்கிறது அப்படின்னு. இது ஏன்னா எங்கள் அப்பா காலத்துலேருந்து இது செஞ்சிட்ருக்குறோங்க. இதில் நாங்கள் அப்படியே எங்கள் அப்பா காலத்துலேருந்து நாங்கள் இது பண்ணிட்டு வரோங்க. நானும் காலேஜ் வரைக்கும் படிச்சுக்கிறேங்க. டெக்ஸ்டைல் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டு போயிருக்கிறேங்க. இருந்தாலும் எனக்கு இதில் ஆர்வம் ஜாஸ்தின்னு நாங்கள் இதில் வந்திருக்கிறோங்க. எங்கள் சொந்த பந்தங்கிறது வெளியே ஃப்ரெண்ட்ஸு யாருமே அப்படி இது வரைக்கும் நினச்சது இல்லைங்க. எல்லோரும் வந்து பழகிறாங்க, பிடிக்கிறாங்க, நம்மக்கிட்ட எல்லாமே பேசுகிறாங்க. இங்கேயும் வந்து எல்லோரும் வந்து ஒர்க் செய்கிறாங்க. நம்ம பண்ணையில் வந்து எல்லோரும் வேலை செய்கிறாங்க. செய்யாத ஆளே இல்லைங்க. சொல்லப்போனால் இது ஒரு விவசாய தொழில் தாங்க. ஆடு மாடு கோழி இது பண்ணுற மாதிரி தான் நம்ம இது பண்ணுறோங்க. ஒரு சிலர் தான் வந்து இது அப்படி இப்படி சொல்கிறாங்க, மற்றபடியெல்லாம் இல்லைங்க. இப்போ எல்லா பண்ணையும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பெரிய பெரிய ஆளுக்கு தான் இருக்கிறாங்க. பன்றி வளர்ப்பு பார்த்தீங்கன்னாலும் நிறைய பெரிய லெவலில் பண்ணுறவங்களே இருக்காங்க. எங்களை விட பெரிய லெவலில் ஆளுகளாக இருக்கிறாங்க. அவங்க இதே மாதிரி தான் பண்ணுறாங்க. சரிங்க. இப்போ குட்டி 3 மாத குட்டி வாங்கும்போது என்ன ரேட்டுக்கு வாங்கிட்டு வரோங்க நம்ம வந்துங்க 3 மாத குட்டி வந்துங்க அவங்க வந்து 6500 6 ரூபாய்க்கு சொல்லுவாங்க. நமக்கு பிடிச்ச ரேட்டு பார்த்து நம்ம வாங்கிட்டு வந்து இங்கே கொண்டாந்து விட்டு போக்குவரத்து செலவெல்லாம் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி கேட்டுங்க கொண்டாந்து நம்ம பட்டியலில் போட்டுற வேண்டியதாங்க. ஓகே. 6500 7,000 வரைக்கும் வருங்களா? ஆமாங்க. அது டிரான்ஸ்போர்ட் எல்லாம் சேர்த்து டிரான்ஸ்போர்ட் சேர்த்து 7500 வருங்க. 7500. ஆமாங்க. ஓகே. இதுலேருந்து நம்ம ஒரு 100 கிலோ வெயிட் ஏற்றுறோம். ஆமாங்க. ஓகேங்க. இப்போ 100 120 150 வரைக்கும் ஏற்றுருவோங்க. இப்போ குட்டி கொஞ்சம் பண்ணையில் கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு ஃபுல்லாக போகுங்க. இப்போ 60 குட்டிங்கிறப்போ கொஞ்சம் ஒரு 10 கிலோ 20 கிலோ கம்மியாகுங்க. ஓகே பிரதர். அப்படி நம்ம 100 120 150 அந்த கேஜி வரைக்கும் ஏற்றும் போது அப்போ நம்ம என்ன வெயிட் கணக்கு கொடுக்குறோங்களா பீஸ் கணக்கு கொடுக்குறோம்? இல்லைங்க, மொத்த ரேட்டு தாங்க, ஒரே ரேட்டு சொல்லி கொடுக்குறதாங்க. வெயிட்டுக்கெல்லாம் தரது இல்லைங்க. வெயிட்டுக்கே கொடுக்கறது இல்லை. பண்டிகைக்கு வந்து வெயிட்டு அதிகமாக யாரும் போட மாட்டாங்க, சாமி குத்துறதுனாலங்க. ஓகே. திருவிழாவுக்கெல்லாம் கொண்டு போகிறதுனால வெயிட்டு போடக்கூடாது, மொத்தமாக சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு அப்ரோச்மெண்ட்டு ஒரு 50 ரூபா சொல்லுவோங்க. அவங்க ஒரு பிடிச்ச ரேட்டு அவங்க கேட்பாங்க. நமக்கு 2 பேர் பார்த்து கரெக்டாக நம்மளுக்கு ஒத்து வருந்தோ அந்த ரேட்டு கொடுத்துருவோங்க. ஓகே ஓகே. இப்போ 50 ரூபா சொன்னால் 40 45 ரூபாய்னா கொடுத்துருவோங்க. ஓகே. இப்போ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரைக்கும் கொடுத்துருக்குறேங்க ஒரு பன்றி வந்து?
மொத்த விலை கேட்குறீங்களா? ஒரு பன்றி வந்து நம்ம பண்ணையில் அதிகபட்ச விலைக்கு போச்சு அப்படின்னா எவ்வளோ விலைக்கு போயிருக்குங்க? 75,000க்கு போயிருக்குதுங்க. எச்சு போயிருக்குதுங்க ஒரே பண்ணி. டிமாண்டை பொறுத்து. ஆமாங்க, டிமாண்டை பொறுத்து ஒரே பண்ணி சுத்த கருப்பு 75,000 வரைக்கும் போயிருக்குது. இப்போ இடையில சமீப காலத்தில் ஒரு 55,000 கொடுத்துருக்குறோங்க. எந்த ஒரு ஃபார்ம் அப்படின்னாலும் லாப நோக்கில் தான் நம்ம இயங்குவோம். அதே மாதிரி நம்ம லேபருக்கு எவ்வளோ செலவாகுது, அதே மாதிரி நம்ம பிக்கை வளர்த்துறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். நீங்கள் மட்டும் ஃபார்ம் பார்க்குறீங்களா எப்படிங்க? இல்லைங்க, இன்னொரு ஒரு பையனும் இருக்கிறாங்க வேலை செய்கிறதுக்குங்க. சரி. அவன் மாதம் காலையில் 2 மணி நேரம், ஈவினிங் 1 மணி நேரம், மொத்தம் 3 மணி நேரம் ஒர்க்குங்க அந்த பையனுக்கு. அது போக இப்போ ஒரு பன்றிக்கு இவ்வளோ செலவாகுன்னா எவ்வளோ ஆகுங்க? இப்போ வந்துங்க நம்ம ஏற்றுமதி செலவோட 7,500 வருதுங்க குட்டி அசலுங்க. ஓகே. நம்ம விற்கிறப்போ ஒரு 50 ரூபா 55 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஓகே. லாபம் வருதுங்க, அந்த அளவுக்கு வருதுங்க, லாபம் இருக்குதுங்க. ஓகே. நீங்கள் வந்து குட்டிக்கு கணக்கு சொல்லாமல் நீங்கள் மாதமே 10லேருந்து 20 மட்டும் செலவாகுதுங்க. ஆமாங்க. ஓகே. மொத்தம் ஆவரேஜாக 20 ரூபா செலவாகுங்க மாதமானா. 20 ரூபா சம்பளத்தோட சேர்த்து சொல்கிறோங்க. 3 மாதத்துக்கு 60,000 ரூபா செலவாகுங்க. ஆமாங்க. ஓகே. அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 60 குட்டி அப்படி இருக்குன்னா ஒரு குட்டி 50,000 வரைக்கும் போகலாம். 40 50 போகுங்க. ஓகே. இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த 60 ரூபாய் கழிச்சிட்டோம்னா ஒரு குட்டியோட ரேட் வந்துடுங்க. ஆமாங்க. இப்போ இதை மெயின்டைன் பண்ணுறதா ரொம்பவே கஷ்டமான விஷயம். நம்ம எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோம் பிரதர்? இதுக்கு என்னென்ன? காலையில் எந்திரிக்கிறீங்க. ஓகே. இப்போ பையன் வருவா அப்படிங்க, ஒரு பையன் வல்லாரசுங்கிற பையன் வருவா அப்படிங்க, வந்து பட்டி க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பாடாக்கி குட்டிலுக்கு போட்டு போயிடுவா அப்படிங்க. 2 மணி நேரம் ஒர்க்குங்க. மறுபடியும் ஈவினிங் வருவா அப்படிங்க, ஈவினிங் 1 மணி நேரம் ஒர்க்குங்க. அதிகமாக இல்லை, அதில் கஷ்டங்கிறதுக்கு இல்லைங்க. நீங்கள் கஷ்டம் நினச்சா கஷ்டங்க, ஈஸியாக பண்ணலான்னு நினச்சா அது சுலபமும் பண்ணிடலாம். ஆர்வம் வேணுங்க, இதுக்கு முழுக்க ஆர்வம் வேணும். இதை நம்ம செய்யணும் லட்சியம் பட்டு பண்ணோம்னா நம்மளுக்கு எதுவுமே தெரிவிக்காதுங்க. நம்ம பாடு வர்ற அளவுக்கு இது பலன் இருக்குதுங்க. நிறைய நம்ம பிக் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரேக் அமைச்சிருப்பாங்க, காங்கிரீட்டாகவோ டைல்ஸாகவோ அந்த மாதிரி கல்லெல்லாம் ஒட்டியிருப்பாங்க. ஆமாங்க. நம்ம பார்த்தோம்னா கருங்கல்ல பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. இந்த ஐடியா எப்படிங்க பிரதர்? இந்த ஐடியா வந்துங்க, நம்ம கருங்கல் போட்டால் கிரிப் கிடைக்குங்க குட்டிகளுக்கு. நம்ம சாப்பாடு போகிற எண்ணெய் பசையெல்லாம் இருக்குது இல்லைங்க, இது கிரிப் கிடைக்குங்க. இதே கடப்புக்கு ஒவ்வொரு பண்ணையிலும் டைல்ஸு கடப்பு கல்லெல்லாம் போட்டிருக்குறாங்க. அது வந்து குட்டிக்கு கிரைப்பு கிடைக்காதுங்க. வலிக்கு விட்டுனா இடுப்பு போகும், கால் போகும், குட்டி வந்து சேதமாகுங்க. இது வந்து நமக்கு சேதமாகாது. நாளைக்கு பிற்காலத்தில் இந்த கல் எடுத்தால் கூட நம்ம அப்படியே அந்த ஜாயிண்ட் எடுத்துகிட்டு கல் எடுத்துக்கலாங்க ஈஸியாக. இப்போ டைல்ஸ் போட்டு கடப்பு கல் போட்டால் அதை எடுக்கணும்னா அதில் உடஞ்சி போயிருங்க. இது நம்ம அந்த ஜாயிண்ட்டை மட்டும் எடுத்துட்டோன்னா அந்த கல்லை மறுபடியும் எடுத்து நம்ம மறுபடியும் வேறு பக்கம் போட்டுக்கலாம். அதனால் இந்த கல்லை எடுத்துகிட்டு வந்ததுங்க. ஓகே. அதே மாதிரி சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ரேக் தடுப்பு வந்து அதுவுமே நீங்கள் கருங்கல்ல போட்டீங்க. ஆமாங்க. இப்போ இந்த இடத்த விட்டு நாங்கள் வேறு இடத்துக்கு போகணும்னு நினச்சா இது நம்ம அப்படியே எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக. இப்போ டைல்ஸு இந்த செவுரு கட்டினா அது வேஸ்ட்டு தாங்க. ஓகே பிரதர். இந்த ஷெட்டு இந்த கருங்கல் அமைப்பு இதெல்லாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாயிருக்குங்க பிரதர்? மொத்தங்க பிறகு 9.25 லட்சம் ஆயிருக்குதுங்க. ஓகேங்க பிரதர். நம்ம வந்து ஒரு 6 மாதம் வளர்த்து விற்கிறோம் அப்படிங்கும்போது இது ஒரு மாதம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய சேலரியாக இருக்கட்டும், ப்ராஃபிட்டபுளாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு வருது? நீங்கள் மாதம் பார்த்தீங்கன்னா 70 to 1 ரூபா வரைக்கும் எய்ம் பண்ணலாங்க. நம்ம நல்லா ஆர்டர் கொடுக்கணுங்க. சாப்பாடு தீவனம் போட்டால் நீங்கள் எந்த அளவுக்கு பாடுபடுறீங்களோ அந்த அளவுக்கு லாபகரம் பார்க்கலாங்க. நீங்கள் நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஜாஸ்தியாக வரும் மாதம். நம்ம அதிகமாக கோயிலுக்கு தரதுனால ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு மாதிரி கிடைக்குங்க. மொத்தத்தில் கரெக்டான பார்த்தா 70 to 1 ரூபா ஒரு மாதத்துக்கு வருங்க. நீங்கள் இது சொல்கிறது எல்லாம் செலவெல்லாம் போக சொல்கிறீங்க? ஆமாங்க, எல்லா செலவு போகுங்க. ஓகே பிரதர். புதுசாக நான் ஒரு ஃபார்ம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த ஃபீல்டில் வரேன். அப்படி வரவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் எந்த மாதிரி இருக்குங்க? மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வம் வேணுங்க. இது படித்தது படிக்காதவங்க யாரு வேணால் இதில் வரலாங்க. முழுக்க இதில் வந்து நம்ம ஆர்வம் முந்து வந்தோம்னா நம்மளுக்கு பலன் அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சவங்க பிஏ MBBS எல்லாம் படித்தவங்க கூட இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க, பண்ண வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே பண்ணுறாங்க. யார் வேணால் வரலாங்க. அவங்க தானலாம் இல்லைங்க. ஆர்வம் இருந்து யார் வேணால் பண்ணலாங்க. தொழிலில் அந்தளவுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு காட்டுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வருமானம் வருங்க. நஷ்டங்கிறது அதிகமாக வராதுங்க. அப்படி வந்தாலும் நம்ம பார்த்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்ஜெக்ஷன் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க. ஓகே பிரதர். ரொம்ப நன்றிங்க பிரதர். இவ்வளோ நேரம் நம்ம சேனலுக்கு நம்மளுடைய பிக் ஃபார்ம் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப நன்றிங்க பிரதர். வணக்கங்க.